உற்சாகமான இரவு வணக்கம். சன்ரைஸ் செய்திக்காக நெதர்லாந்திலிருந்து செல்வி நித்யானந்தன். நீர்கொழும்பில் 2 தினங்களாக இடம்பெற்ற வன்முறை சம்பவங்களால் ஒட்டுமொத்த நாடும் அதிர்ச்சியில் உறைந்துள்ளது. இந்நிலையில் தமது பிள்ளைகளை எந்தவித குற்றச் செயலில் ஈடுபடாத போதும் வலுக்கட்டாயமாக பிடித்து வந்து சிறையில் அடைத்துள்ளதாக பாதிக்கப்பட்ட பெற்றோர் மற்றும் உறவினர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். நீர்கொழும்பு சிறைச்சாலை வளாகத்தில் ஒன்று திரண்டுள்ள கைதிகளின் உறவினர்களால் களத்தில் சுற்று பதட்டமான சூழல் நிலவுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. சிறைச்சாலைக்கு முன்பாக திரண்டுள்ள மக்கள் தங்களை உள்ளே செல்ல அனுமதிக்குமாறு தங்களை உறவினர்களை காண வேண்டும் எனவும் கூச்சலிட்டு வருகின்றனர். இந்நிலையில் அங்கு சற்று பதட்டமான சூழ்நிலை நிலவி வருகின்றது. கொழும்பில் இன்றும் பலர் அறியாத வகையில் இனவாத தீயின் கோர தாண்டவத்தை பறைசாற்றும் வகையில் கல்கிலப்சையில் ஒரு விடுதி மௌனமாக காட்சி பகர்வதாக 2016 ஆண்டில் அஜய் கமலேந்திரன் என்பவரால் இந்திய இணையதளம் ஒன்றிற்கு எழுதப்பட்ட கட்டுரை ஒன்றின் மேற்கோள் காட்டி மைக்கேல் ரோபர்ட் தனது இணையதளத்தில் மீண்டும் வெளியிட்டுள்ளதாக அக்கட்டுரையில் தமிழருக்கு சொந்தமான பாரிய பீச் விடுதி எரிக்கப்பட்டுள்ள கொடூரத்தை விவரித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா மற்றும் அரசாங்கத்தின் முக்கிய செயற்திட்டமான கிளீன் ஸ்ரீலங்கா பணிப்பாளரின் ஜனாதிபதியின் நெருங்கிய ஆலோசகருமான கிருஷாந்த் குரேயும் இரகசிய சந்திப்பொன்றை மேற்கொண்டுள்ளனர். மும்பையில் கொட்டி தீர்த்து வரும் கனமழையால் கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததில் 6 பேர் வரை உயிரிழந்துள்ளார்கள். கரூர் சம்பவம் தொடர்பில் விசாரணையை பாதிக்கும் வகையிலான கருத்துக்களை பொதுவெளியில் தெரிவிக்க கூடாது என உத்தரவிடக் கோரி திமுக தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை இன்று நடைபெற உள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் வர்த்தக போருக்கு எதிராக ஜெர்மன் தனது நுட்பமாக செயற்திட்டங்களை ஆரம்பித்துள்ளதாக தரவுகள் காட்டுகின்றன. ரஷ்ய எதிர்க்கட்சி தலைவர் அலெக்சி நவால்னியை விஷம் வைத்து கொல்ல பயன்படுத்தப்பட்ட நச்சுப் பொருட்களை உருவாக்கியுள்ளதாக ரஷ்யாவின் 2 ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் அவற்றின் மூத்த அதிகாரிகள் மீது பிரித்தானியா திங்கட்கிழமை அன்று பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. வெனிசுலாவில் நிலநடுக்கத்தினால் ஏற்பட்ட இடிபாடுகளுக்கு சிக்கிய மகளை 11 நாட்களுக்கு பின் நபரொருவர் கண்டுபிடித்துள்ளார். வெனிசுலாவில் ஏற்பட்ட இரட்டை நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3535 உயர்ந்துள்ளதாகவும் சுமார் 16,700 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். நியூசிலாந்தில் உள்ள முதியோர் இல்லம் ஒன்றில் பராமரிப்பாளராக பணிபுரிந்த இலங்கையைச் சேர்ந்த நபரொருவருக்கு 10 ஆண்டுகள் மற்றும் 6 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவின் சிட்னி தொழில்நுட்ப பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் பார்வை குறைபாடு மற்றும் பார்வையற்றோருக்கு உதவும் வகையில் செயற்கை நுண்ணறிவு மூலம் இயங்கும் புதிய இயந்திர மனித வழிகாட்டினாலை உருவாக்கி வருகின்றனர். மேற்கு ஆப்பிரிக்க நாடான புர்கினா யாசோ தனது முன்னாள் ஆதிக்கான் நாடான பிரான்சுடனான தூதரக உறவுகளை அதிகாரபூர்வமாக துண்டித்துக் கொள்வதாக அறிவித்துள்ளது. தொடர்வது விளையாட்டு செய்திகள். அமெரிக்க அணியின் நட்சத்திர ஸ்ட்ரைக்கர் போலரின் பலோகனுக்கு விதிக்கப்பட்ட சிவப்பு அட்டை மற்றும் ஒரு போட்டி தடையை மறுபரிசீலனை செய்யுமாறு தான் தனிப்பட்ட முறையில் சர்வதேச கால்பந்தாட்ட பேரவையின் தலைவர் ஜியானி இன்ஃபான்டினோவிடம் பேசியதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். பிரேசில் நட்சத்திர வீரர் நெய்மர் தனது சர்வதேச கால்பந்து வாழ்க்கை முடிவுக்கு வந்துவிட்டதாக உணர்ச்சி பூர்வமாக தெரிவித்திருந்தார். இங்கிலாந்து ஆண்கள் டெஸ்ட் கிரிக்கெட் அணி தலைவரும் நட்சத்திர சகல துறை ஆட்டக்காரருமான பென் ஸ்டோக்ஸ் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாகவும் அறிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.